ரொம்ப அருமையா அடுத்த 10 வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பயிற்சிகளை பேஸ் பண்ணி சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. அது முக்கியமா குறிப்பா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சியை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது. இந்த விருச்சகத்துக்குள்ள ராகு வரும்போது உலகத்திற்கே ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ லாக்டவுன் வந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வருமானம் இல்லாம கட்ட முடியாம. இந்த சனி பகவான் இவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாகவும் ஒரு லாங் டைம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்காரு. அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவில் இவங்க அந்த 7.5 சனி நெருங்கும் போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ அப்படின்னா 2029-32 காலகட்டங்களில் கவனமாக இருந்தால் போதும். அதுவரையும் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றமே 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆக போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அது 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்கிறோம். இந்த ராகுகேது எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகுகேது பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த
பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. ரொம்ப அருமையா அடுத்த 10 வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பயிற்சிகளை பேஸ் பண்ணி சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்த 10 வருஷம் சூப்பர் டூப்பரா என்னென்ன விஷயம் அமைய போகுது, இதெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, இல்ல இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? மிதுனத்துக்கு முக்கியமா இவங்க எந்த பயிற்சியை கவனிக்கணும் அப்படின்னா ராகு பயிற்சியை கவனிக்கணும். ஏன்னா அந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய முழுமையான நட்சத்திரம்னா அது திருவாதிரை அப்படிங்கிற ராகுடைய நட்சத்திரம் தான். இப்போ இவங்களுக்கு மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 இருக்கு. இவங்க ராகுவை கவனிக்கணும். அடுத்து புனர்பூசம் 3 நட்சத்திர பாதங்கள் அங்க இருக்கிறதுனால குருவையும் கவனிக்கணும். செவ்வாய் வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகிறாரு, அதனால அவரை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுல செவ்வாய் வந்து அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதனால இப்போ அந்த 3 பயிற்சிகளை மட்டும்தான் வச்சு பார்க்குறோம். இதில் இப்போ பிரதானமாக இவங்களுக்கு ராகு பயிற்சி. அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் வந்து செயல் வடிவம் ஆகணும்னா இந்த ராகு பயிற்சி அவங்க கவனிக்கிறது நல்லது. இப்போ இந்த ராகு வந்து இப்போ அவங்களுக்கு பாக்கியமாக நல்ல அமைப்பில் தான் இருக்கார். ஆனால் அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி மகரத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்திற்கு மாறிடுவார். அதுவும் முக்கியமாக குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது. ஏன்னா 8ங்கிறது எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளை நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். இதை பண்ணாக்க பணம் கொட்டுன்னு கொட்டும்பா அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போய் அதில் போட்ட வேண்டியது இருக்கும், அப்படியே முழுங்கிடும். அப்போ அதை என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இல்லீகல் விஷயத்துக்குள்ளேயே இன்வால்வ் ஆகக்கூடாது. நிழலான காரியங்கள், சட்டத்திற்கு புறமான காரியங்கள், லஞ்சம் வாங்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பாம்பு எப்படி சுருட்டிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக அந்த 1.5 வருஷம் ரொம்ப கவனமாக இருங்க. இதுவே உங்களுக்கு மகரத்தை விட்டு தனுசுக்குள்ளே வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் சூழ்நிலைகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறும். எதுவுமே பைசாவே இல்லையேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு கொண்டு வந்து இந்த அதை வச்சுக்கோ, எனக்கு எக்ஸஸாக இருக்குது, நான் 2 மாதம் பரட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசுல ராகு வரும்போது இருக்கும். இப்போ இதுவே விருச்சகத்துக்குள்ள ராகு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கடன் தான் அதிகமாகுமே தவிர மற்ற பலன்கள் அப்படிங்கிறது குறையும். அப்போது ஒரு கடனை வாங்கி ஒரு நல்ல செயல் செய்வோன்னு திட்டமிட்டா அதுக்கு ஓகே. ஆனால் எதுவுமே பொதுவாக ராகுன்னா பிரம்மாண்டப்படுத்தும், நம்மளை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். ஒரு விஷயத்த சின்னதாகவே பார்க்க தோணாது. ஒரு கடன் வாங்கினா கூட எனக்கு 6 லட்சம் பத்தாது, 16 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அந்த தோணில் வந்து உருவாக்கிடும் கண்டிப்பாக. அப்போ அந்த நிகழ்வுகளை நம்ம தான் மன கண்ட்ரோலாக இது அதிகமாக வாங்கிட்டோம்னா நம்மளால் கட்ட முடியாது, வருமானம் வராது, ஒன்றும் இல்லை, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறும். இந்த விருச்சகத்துக்குள்ள ராகு வரும்போது உலகத்திற்கே ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ லாக்டவுன் வந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வருமானம் இல்லாமல் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்மளால் ஒரு 3 மாதம் நமக்கு வருமானம் இல்லைனாலும் கட்டுறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கிற பட்சத்திற்கு கடன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்போ குருவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த குரு பகவான் இந்த புனர்பூசம் அப்படிங்கிறவங்க குரு பகவானை கண்டிப்பாக நீங்கள் இந்த 10 வருஷத்துக்கு வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ குரு நல்லா இருக்கார், அடுத்து 3ஆம் இடத்திற்கு குரு மாறுறார். இந்த 3ல் குரு மாறும்போது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு சக்ஸஸ் நிகழ்வுங்கிறது குறையும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதே 4ல் குரு வரும்போது நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 5ல் குரு வரும்போது சுப பலன்கள் எல்லாமே நடக்கும். கல்யாணம், குழந்தைகள், உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு, இன்னும் இளவட்டங்களாக இருக்குங்கன்னா காதல் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுவே 6ல் குரு வரும்போது, அதாவது விருச்சிகத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு கடன் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தனுசுல குரு வரும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் தனுசுல குரு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கூப்பிட்டு நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நமக்கு கூப்பிட்டு உபதேசம் பண்ணுவாங்க, கூப்பிட்டு எப்போ இதை பண்ணாத, இதை பண்ணினா உனக்கு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவே மகரத்துக்குள்ள குரு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்துடும், எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படும், ஒரு சில அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண சிக்கனம் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். மகரத்தில் குரு இருக்கும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து கும்பத்தில் குரு வரும்போது சூப்பராக இருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்தில்
எங்கே நல்லா இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். விருச்சகத்தில் குரு வரும்போது, மகரத்தில் குரு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சனி பயிற்சி எதுக்காக மிதுனம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் இவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாகவும் ஒரு லாங் டைம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கார். அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவில் இவங்க அந்த 7.5 சனி நெருங்கும் போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ அப்படின்னா 2029-32 காலகட்டங்களில் கவனமாக இருந்தால் போதும். அதுவரையும் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னென்னா இந்த 3 பயிற்சிகளை நான் எதுக்காக பார்க்கணும், என்னோட ராசிக்கு எதெல்லாம் உகந்ததாக அமையும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அதுவும் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பயிற்சிகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க. மேம், இப்போது மிதுன ராசிக்கு வந்து இந்த 3 பயிற்சிகளை வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கணும், இதில் இருக்கக்கூடிய பாதகத்தையும் நான் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், இல்லை என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? பொதுவாக மிருகசுரீஷ நட்சத்திரமாக இருக்காங்கன்னா அவங்க வீரபத்திரரை கும்பிடுறது நல்லது. காவல் தெய்வங்களை தான் இவங்க அதிகமாக, மிதுன ராசினாவே அவங்களுக்கு காவல் தெய்வம் தான் கண்கண்ட தெய்வமாக வேலை செய்யும். அப்போது மிருகசுரீஷம் வீரபத்திரரை கும்பிடணும். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா அவங்க ஐயனார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காவல் தெய்வத்தில் ஐயனார் ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் குருமார்கள், மகான்கள், சித்தர்கள், ஜீவசமாதிகள் இந்த இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கேயாவது குரு பூஜை நடக்குதுன்னா தவறாமல் போய் கலந்துக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான பலன்கள். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அது. அப்படி இல்லை அப்படின்னா ராமரை கும்பிடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமரை கும்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் மேம். ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா கிராமப்புறங்களில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதால என்ன பலன், அடுத்த 10 வருஷத்துக்கு நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இதை செய் அப்படின்னு ரொம்ப அழகான தகவல் கொடுத்துருக்கீங்க மேம். மேம், நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாசத்துல முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாசம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னா 1 மாசம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யாரு என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான பேசிக் क्वेश्चनா இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களால பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ள நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிபிக் கொஸ்டின்குள்ள போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுக்கலாம். ஆனா எந்த பார்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபா நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரியுற அளவுக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு ஒரு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணா எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாம இருக்கணும்னா நம்ம அதை பத்தின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்றேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.